சினிமால தான் பையனை பெரிய ஆளாக்கியே திறனும்னு பல முன்னணி நடிகர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வரிசைப்படி வரிசைப்படுத்துவோம். எங்க பிள்ளையெல்லாம் பெரிய நடிகர் ஆகக்கூடாதா? ஃபர்ஸ்ட் சூர்யா சேதுபதி, நம்ம விஜய் சேதுபதியோட பையன். வந்த புதுசுல அப்பா வேற நான் வேறன்னு ஒரு தெரியாதனமா டைலாக சொல்லிட்டாரு. அப்பா வேற நான் வேற. Oh my god. ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி நடிச்சிட்டு இருந்தாங்க. இவர் நடிச்ச ஃபீனிங்ஸ் படத்துக்கு ஆந்திராக்கெல்லாம் போய் விஜய் சேதுபதி தன் பையனுக்காக ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு. யூடியூப்ல பையனை பத்தி தப்பா பேசினா காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களாமா. அதுக்கு கூட விஜய் சேதுபதி எங்க பக்கம் தான் ஏதாச்சும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சாரி கேட்டு இருந்தாரு. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். அடுத்ததா துருவ விக்ரமோட பையன். இவங்க அப்பா மகனா இல்ல ஃப்ரெண்ட்ஸானே தெரியல. போற இடம்லாம் ஒன்னாதான் சுத்திட்டு இருக்காங்க. மூச்சுக்கு 3 தடவை அப்பா அப்பான்னு மட்டும் தான் துருவ சொல்லிட்டு இருக்காரு. அவர் இல்லாம நான் ஒண்ணுமே இல்லைங்க. இவரோட ஃபர்ஸ்ட் படமான ஆதித்யவர்மா அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக் தான். 2வது படமா அவர் அப்பா கூட மகான் படத்துல நடிச்சாரு. இவருக்குன்னு தனியா பேர் சொல்ற மாதிரி வந்த படம் தான் மாரி செல்வராஜ் எடுத்த பைசன். அதனாலேயே பைசன் ப்ரொமோஷன்ல கூட இதுதான் என்னோட முதல் படம் அப்படின்னு துருவ சொல்லியிருப்பாரு. இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தாலே இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம். ப்ரொமோஷன்ல கூட விடுறாங்களா, குட்டி சியானை பத்தி பேசுங்கடானா பெரிய சியானை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சேதுல விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கு. உண்மையிலேயே வந்து சியான் விக்ரம் சார் தான் வந்து எக்ஸ்ட்ரார்டினரி ஆர்டிஸ்ட். அப்ப நான் நடிகை இல்லையா? அடுத்த அந்த லிஸ்ட்லயே வித்தியாசமா இருக்க ஒரே அப்பா மகன்னா அது மம்முட்டி ஐயாவும் துல்கர் சல்மான் மட்டும் தான். மனுஷன் பையனை கண்டுக்கவே மாட்டாரு. அவன் என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன அப்படின்னு இருப்பாரு போல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. துல்கரை பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்டாலுமே அது அவன்கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு அசால்ட்டா முடிச்சுட்டு போயிடுறாரு. துல்கர் சல்மான் நடிச்ச தமிழ் படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். நல்லா பண்றாரு அவரு. பரவாயில்ல. ஏன் உனக்கு இவ்வளவு சந்தேகம்? நான் எதுக்குமே லாய்க்கலன்னு முடிவே பண்ணிட்டியா?